வாழ்க வளமுடன். வந்தியம்மா. வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். இன்று நோரே மனவளக்கலை மன்றத்திற்கு மலேசியா நாட்டிலிருந்து இனிய வழியூடாக சிறப்பு சிந்தனை வழங்க வருதந்திருக்கு. அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி பிரசன்னா சண்முகநாதன் ஐயா அவர்களை பற்றிய சிறிய அறிமுக உரையை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். வாழ்க வளமுடன். அருள்நிதி பேராசிரியர் பிரசன்னா சண்முகநாதன் ஐயா அவர்கள் உலக சமுதாய சேவா சங்கத்தில் 1998ஆம் ஆண்டு தமிழகம் வந்திருந்த போது அவரது நண்பர் ஒருவர் மூலம் மனவளக்கலையில் இணைந்து கொண்டார். முதலில் இலங்கை மனவளக்கலை மன்றத்தில் தொண்டாற்றி கொண்டு வந்தவர் தற்போது மலேசியாவில் தனது தொண்டை சிறப்பாக செய்து வருகின்றார்கள். வாழ்க்கை விஞ்ஞான மனவளக்கலை மன்றம் கோலாம்பூர் நிறுவனரும் மற்றும் மலேசிய வேதாத்திரிய சற்சங்க நிகழ்வுகளின் ஒருங்கிணைப்பாளராகவும் இருந்து கொண்டு சிறப்பான முறையில் குரு சேவை செய்து கொண்டு வருகின்றார்கள். மேலும் ஐயா அவர்கள் குலுவாங் அறிவித்திருக்கோயில் பயிற்சி பொறுப்பாளர் ஆகவும் தொண்டாற்றி வருகின்றார்கள். 2015ஆம் ஆண்டு மலேசியாவில் நடைபெற்ற 9வது உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் வேதாத்திரி மகரிஷி ஐயா அவர்கள் கூறும் காந்த தத்துவம் என்னும் தலைப்பில் ஆராய்ச்சி கட்டுரை ஒன்றை சமர்ப்பித்து பல அறிஞர்களுக்கு வேதாத்திரி மகரிஷி அவர்களின் சிறப்புகளை பற்றி விளக்கியுள்ளார்கள். இத்தகைய வேதாத்திரிய தொண்டினை கடல் கடந்த நாடாகிய மலேசியாவில் இருந்து வசித்து கொண்டு சிறப்பாக தொண்டாற்றும் பிரசன்னா ஐயா அவர்களை நோரே மனவளக்கலை மன்றத்தின் சார்பிலும் இங்கே கலந்து சிறப்பிக்கும் வேதாத்திரிய உறவுகள் சார்பிலும் அன்போடும் பணிவோடும் வாழ்த்தி வணங்கி வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வளங்க. நன்றி ஐயா. வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வளமுடன். என்னுள் யானாய் இருந்து என்னுள் என்னை காட்டி என்னுள் என்னை வழிநடத்தும் குருவின் திருவடி சரணம். வாழ்க வளமுடன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஸ்கை நோர்வே தலைவர் நகுலேஸ்வரன் ஐயா உள்ளிட்ட அனைத்து நிர்வாக குழு உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். நாம் இன்று வேதாத்திரி மகரிஷி அவர்களின் தத்துவங்களின் அடிப்படையில் ஆனந்த வாழ்வு என்ற தலைப்பை பற்றி சிந்திக்கவும் பேசவும் இங்கு கூடியிருக்கின்றோம். இன்று ஆனந்த வாழ்வு என்ற தலைப்பில் பேசுவதில் எனக்கு மகிழ்ச்சி. காரணம், அருட்தந்தை அவர்கள் தந்த மனவளக்கலையே ஒரு ஆனந்த யோகம்தான். ஒரு ஆனந்த வாழ்வை அளிக்கக்கூடிய ஆனந்த யோகம். ஆனந்தம் என்பது வாழ்வின் மிக முக்கியமான ஒரு அம்சம். இது நம்மிடையில் சோகங்களை கைவிட்டு சந்தோஷமாக வாழ வழிவகுக்கின்றது. வேதாத்திரி மகரிஷி அவர்களின் விளக்கங்கள் ஆனந்தத்தை அடைய என்னென்ன வழிகள் உள்ளன என்பதை ஒரு வழிகாட்டியாக இருக்கின்றார். அருட்தந்தை அவர்களின் தத்துவங்கள் மனிதன் ஆனந்தமாக வாழ்வதற்கான வழிகளை நமக்கு காட்டுகின்றன. இந்த உலகில் அனைவரும் ஆனந்தமாக வாழ விரும்புகின்றார்கள். ஆனால் பெரும்பாலோருக்கு ஆனந்தம் எங்கு இருக்கின்றது, எவ்வாறு அடையலாம் என்பது பற்றிய தெளிவு இல்லை. சிலர் செல்வம், புகழ், பதவி, உறவுகள், ஈகோ என்று கூறக்கூடிய சுய விலாசம் ஆகியவற்றில் ஆனந்தம் இருக்கின்றது என்று நம்புகின்றார்கள். ஆனால் அவை தற்காலிகமானவையே. உண்மையான ஆனந்தம் அமைதியில் மட்டுமே இருக்கின்றது. ஒரு பாடலில்
ஆனந்தம் ஆனந்தம். எது ஆனந்தம்? உடலை கவனி, உயிரை கவனி, மனதை கவனி, ஆனந்த வாழ்வை அடைய துணிந்திடு. அன்புடன் எல்லோருடனும் இணைந்திடு. அறம் தலை வாழ்வில் அமைதி பெற்றிடு. அகமகிழ் நோக்குடன் நல்வழி நடந்திடு. உணர்வுகள் நம்முள் ஒழுக்கமாக்கி சீரிய மனதோடு ஆனந்த வாழ்வு என்றென்றும் பெறு என்று ஒரு நீண்டு செல்லும் அந்த பாடலின் முடிவில் அமைதி ஒன்றே ஆனந்தம் என்று அந்த பாடல் முடிகின்றது. சீர்திருத்தப்பட்ட எண்ணங்கள், கர்ம சுத்தி, அறிவு, ஆன்மீக வளர்ச்சி ஆகியவற்றால் அமைதி கிடைக்கும். மனித வாழ்க்கையில் ஆனந்தம் ஒரே ஒரு காரணத்தால் மட்டும் உருவாகாது. அது உடல், உயிர், மனம், அறிவு, ஆன்மா ஆகியவை ஒருங்கிணைந்திருக்கும் போது மட்டுமே கிடைக்கும். அருட்தந்தை அவர்களின் ஆனந்த வாழ்வுக்கான முக்கிய கூறுகளை அவர் வரிசைப்படுத்தி கூறுகின்றார். அதாவது ஆனந்த வாழ்வை அடைவதற்கான வழிமுறைகளை அருட்தந்தை அவர்கள் வரிசைப்படுத்தி கூறுகின்றார்கள். ஆன்மீக அறிவு, ஞானம், ஆன்மீக அறிவை பற்றிய அந்த ஞானம். உடல், உயிர், மனம் ஒருங்கிணைந்தபடி அதனை பேணுவது. மற்றது நல்லுறவு, எண்ணங்கள், நன்றி உணர்வு, சமூக பங்களிப்பு, தன்னம்பிக்கை, இயற்கையோடு இணைந்து வாழ்வது, ஒழுக்கம், கர்மயோகம் என்ற அம்சங்களை அடிப்படையாக கொண்டு ஆனந்த வாழ்வை பற்றி அருட்தந்தை அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த வழியில் நாம் நம் வாழ்க்கையை அமைத்தால் ஆனந்த வாழ்வு என்பது உறுதியாக கிடைக்கும். அருட்தந்தை அவர்கள் வகுத்த அடிப்படைகளின் மூலம் ஆனந்த வாழ்க்கையை இவ்வாறு உருவாக்கலாம் என்று பார்ப்போம். அருட்தந்தை அவர்கள் வரிசைப்படுத்தி கூறிய ஒவ்வொன்றை பற்றியும் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். ஆனந்த வாழ்வு ஞானத்தின் அடிப்படை. ஆனந்தம் என்றால் என்ன? உண்மையான ஆனந்தம் என்பது அமைதி, தன்னிறைவு. அது நமது உள்ளமைவிலிருந்து வெளிப்படும் ஒரு நிலை. வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கூறியது போல, ஆனந்தம் என்பது அறிவோடு கூடிய அமைதி. அமைதியை ஆனந்த வாழ்வின் அடிப்படையாக அருட்தந்தை அவர்கள் கூறுகின்றார்கள். அறிவின் முக்கியத்தை பற்றி பார்ப்போம். தன் உடல், உயிர், மனம் ஆகியவற்றின் இயக்கத்தை உணர்ந்து அதை பற்றி புரிந்து கொள்வதே ஆன்மீக அறிவு. ஞானம் இல்லாமல் ஆனந்தம் இருக்க முடியாது. இவ்வாறு அறிவை பற்றி, ஞானத்தை பற்றி அருட்தந்தை அவர்கள் கூறியிருக்கின்றார். அடுத்து உடல் ஆரோக்கியத்தை பற்றி கூறுகின்றார். ஆரோக்கியமான உடலே ஆனந்த வாழ்வின் அடித்தளம் என்பது அனைவருக்கும் புரியும். உடல் நலம் இல்லாமல் எவ்வளவு செல்வம், அறிவு, குடும்ப உறவுகள் இருந்தாலும் ஆனந்தமாக இருக்க முடியாது. ஆகவே உடல் ஆரோக்கியம் இல்லாமல் ஆனந்த வாழ்வை, அமைதியை அடைய முடியாது. உடல் நலம் குறையும் போது மனதிலும் சினம், கவலை, பதற்றம், களைப்பு என்பன அதிகரிக்கும். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு 4 அடிப்படை விதிமுறைகளை கூறியுள்ளார்கள். உடல் ஆரோக்கியத்துக்காக 4 அடிப்படை விதிமுறைகளை கூறுகின்றார்கள். ஒன்று,
உடற்பயிற்சி மற்றும் யோகா. யோகா உடல் இயக்கத்தை சரி செய்து மன அழுத்தத்தை குறைக்கின்றது. உடலுக்கு தேவையான அனைத்து இயக்கங்களையும் சீர் செய்கின்றது. உடலில் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், சக்தி ஓட்டம் என்பவற்றை சீராக்குகின்றது. தினசரி உடற்பயிற்சிகள், மெதுவான யோகாசனங்கள், நடைப்பயிற்சி என்பன உடலை ஆரோக்கியமாக்கி அமைதியை தரும். முக்கியமாக நாம் அருட்தந்தை அவர்கள் கூறியிருப்பது, ஆனந்த வாழ்வில் அமைதி என்பது மிக முக்கியமானது. அந்த அமைதியினை அடைவதற்காக அருட்தந்தை அவர்கள் வரிசையாக பல நிலைகளை பற்றி கூறிக்கொண்டு வருகின்றார்கள். உடல் அமைதிக்காக உடற்பயிற்சியையும் அடுத்து உணவு கட்டுப்பாட்டு முறைகளையும் கூறுகின்றார். நாம் என்ன சாப்பிடுகின்றோமோ அது நம் உடலின் ஆரோக்கியத்தையும் மனநிலையும் தீர்மானிக்கின்றது. மகரிஷி அவர்கள் கூறியது போல, உணவு என்பது நம் உடலுக்கும் எண்ணத்துக்கும் சார்பானது. உணவே உடலாக வந்துள்ளது என்று அருட்தந்தை அவர்கள் கூறுவார்கள். சரியான உணவின்றி ஆரோக்கியமான உடல் இருக்க முடியாது. ஆரோக்கியமான உணவு முறைகள், அதுவும் சரியான நேரத்தில் உணவருந்துதல், அதே நேரத்தில் உணவு எடுத்துக்கொள்வது, உடலின் உள் சுழற்சியை, அதாவது பயாலஜிக்கல் ரிதம் சரியாக வைத்துக் கொள்வது, அளவுக்கு மீறாமல் உணவருந்துவது என்பன உடல் அமைதியை கொண்டு வரும். அடுத்து தூக்கத்தை பற்றி கூறுகின்றார். தூக்கத்தின் முக்கியத்துவம். ஆரோக்கியமான உடலுக்கான ரகசியம் தூக்கம். தூக்கம் குறைவு ஏற்பட்டால் மன அழுத்தம், நினைவாற்றல் குறைவு, உணர்ச்சி மாற்றங்கள் என்பவை தோன்றுவதற்கு காரணமாக இருக்கும். ஆகவே ஆழ்ந்த உறக்கம் உடல் மன அமைதியை தரும். அடுத்து நான்காவதாக அவர் கூறும் காரணம் மனம் மற்றும் உடலின் இணைப்பு. அதாவது நம் உடலும் மனமும் இணைந்து செயலாற்ற வேண்டும். அந்த நிலையில்தான் உடலும் மனமும் சிறப்பாக இருக்க முடியும். ஆகவே உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டுமே ஆனந்த வாழ்வு சாத்தியமாகும். அடுத்து உடல் உயிர். மனித வாழ்க்கையின் அடிப்படை அம்சங்களில் உடல், மனம், அறிவு, உயிர், ஆன்மா ஆகியவை ஒன்றோடொன்று இணைந்து செயல்படுகின்றன. இதில் உயிர் மிகவும் முக்கியமானதொரு பகுதி. வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கூறியது போல, உயிர் என்பது உடலுக்குள் செயல்படும் ஒரு அதீத ஆற்றல். உயிர் என்பது பிரபஞ்ச சக்தியின் ஒரு அங்கமும் ஆகும். உயிரில் சமநிலை நிலைத்திருக்கும் போதுதான் ஆனந்த வாழ்க்கை சாத்தியமாகும். அதற்காக அருட்தந்தை அவர்கள் காயகல்பம் என்ற ஒரு அற்புதமான உயிர் பயிற்சியினை நமக்கு வடிவமைத்து கொடுத்திருக்கின்றார். காயகல்பம் மூலம் உடலுக்கு தேவையான ஆற்றலை, அதாவது பயோமேக்னடிச எனர்ஜியை சேமிக்க முடியும். காயகல்பம் நோய்களை தவிர்க்க உதவும். காயகல்பம் உயிராற்றலை சிறப்பாக வைத்துக்கொள்ள உதவி செய்யும். அடுத்து உடல், உயிர், மனம். மனதுக்கு தியானத்தினை அருட்தந்தை அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். 9 வகையான தியானங்களை நமக்கு வழங்கியிருக்கின்றார்கள். தியானம் ஆனந்த வாழ்வுக்கான மருந்து. மனதை கட்டுப்படுத்துவது என்பது முக்கியமானது. மனம் நிறைவடையாத ஆசைகள், சினம், கவலை, பதற்றம், பயம் ஆகியவற்றால் நிறைந்திருந்தால் ஆனந்தம் இருக்க முடியாது. ஆகவே
மனம் அமைதியாக இருந்தால் மட்டுமே நிரந்தரமான அமைதி, ஆனந்தம் இருக்கும். அருட்தந்தை அவர்களின் ஒரு பாடலில் மன தூய்மை, வினை தூய்மை மனிதன் வாழ்வில் மகிழ்ச்சி, இனிமை, நிறைவு, அமைதி நல்கும். மனம் உயர நேர்மை வழி அகத்தவமாம் மற்றும் தன்வினை உயர அறமே ஆகும் என்று ஒரு பாடலில் கூறியிருக்கின்றார்கள். ஆகவே தியானங்கள் மனதை தூய்மைப்படுத்தும். தியானம் மூலமாக மனதை ஒருநிலைப்படுத்தி சிந்தனைகளை சீர் செய்து ஆனந்த நிலையை அடையலாம். தியானம் நம் உண்மையான நிலையை உணர்த்துவதற்கான ஒரு கருவி. தியானத்தின் மூலம் ஆற்றல் குறையாமல் ஒழுங்காக சீராக வைத்துக் கொள்ள முடியும். சக்தி சேமிப்பு, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவை தியானத்தால் கிடைக்கும். மனம் தெளிவாக இருக்கும் போது மட்டுமே ஆனந்தத்தையும் அமைதியையும் உணர முடியும். அடுத்த அருட்தந்தை அவர்கள் நல்லுறவை பற்றி கூறுகின்றார். அதாவது குடும்பம், நண்பர்கள் மற்றும் சமூகங்களுக்கிடையிலான நல்லுறவை பேணுவது அவசியம் என்று கூறுகின்றார். அன்பு, கருணை மற்றும் புரிதல் ஆகியவை நல்லுறவுகளின் அடிப்படை அம்சங்களாகும். அதாவது நல்லுறவு குடும்பத்தில் நிலவ வேண்டும். அதாவது வாழ்க்கை துணை இடையிலான நல்லுறவு, பெற்றோருக்கு இடையிலான நல்லுறவு, பிள்ளைகளுக்கு இடையிலான நல்லுறவு, நண்பர்கள் மற்றும் சமூகத்தினுடனான நல்லுறவுகள் மிக மிக அவசியம் என்று அருட்தந்தை அவர்கள் கூறுகின்றார்கள். அடுத்து எண்ணங்களை கூறுகின்றார். நேர்மறை எண்ணங்கள் ஆனந்த வாழ்வின் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும். எண்ணம் போல் வாழ்க்கை என்ற கருத்தை அடிப்படையாக வைத்து நேர்மறையாக சிந்திக்க பழகிக்கொள்ள வேண்டும். நம் எண்ணங்களை ஆராய்ச்சி செய்து சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். நம் எண்ணங்கள் தான் நமது வாழ்க்கையின் சிற்பி என்று கூறுகின்றார். ஆகவே எண்ணங்களை நாம் அடிக்கடி ஆராய்ச்சி செய்து எண்ணங்களை சிறப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து ஆனந்த வாழ்வில் ஒரு பகுதியாக நன்றி உணர்வு. நமக்கு கிடைத்திருக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் நன்றி சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு கிடைத்திருக்கும் சிறப்பான இந்த உடல், இந்த உயிர், மனம் என்பவற்றுக்காக நான் எப்பொழுதும் நன்றி சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். நாம் இறைவனிடம் எதையும் கேட்கக்கூடாது. இறைவன் நமக்கு தந்தவைக்காக நன்றி சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த நன்றி உணர்வு என்றது மிக மிக முக்கியமானது. அடுத்து சமூக பங்களிப்பின் மூலம் நாம் ஆனந்த வாழ்வை அடைய முடியும் என்று கூறுகின்றார். மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் கிடைக்கும் ஆனந்தம் மிக மிக அளப்பரிய ஒன்று. வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சமூக பணிகளில் ஈடுபடுவது, தொண்டு செய்வது மனதிற்கு மகிழ்ச்சியை தரும் என்று கூறுகின்றார். துன்பத்தில் இருப்பவர்களை அதிலிருந்து மீள்வதற்கு உதவி செய்வது நாம் சமூகத்துக்கு அளிக்கும் ஒரு பங்கு. நாம் பெற்றவற்றை சமூகத்துக்கு கொடுக்க வேண்டும். நாம் அனைத்தையும் இந்த சமூகத்தில் இருந்துதான் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். அதுக்கு நாங்கள் ஒரு கடனாளியாக இருக்கின்றோம். நாம் பெற்ற அனைத்தையும் நாம் கொடுக்க வேண்டும். அதுக்கு சமூக பங்களிப்பு என்பது மிக மிக முக்கியம். அடுத்து அருட்தந்தை அவர்கள் தன்னம்பிக்கை பற்றி கூறுகின்றார். தன்னம்பிக்கை என்பது ஆனந்த வாழ்வின் ஒரு முக்கியமான ஒரு அம்சம். அருட்தந்தை அவர்களின் தத்துவங்களில் தன்னம்பிக்கை மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது. தன்னம்பிக்கை இல்லாமல் நாம் எதையுமே செய்ய முடியாது.
தன்னம்பிக்கை மிக மிக முக்கியம். தன்னம்பிக்கையோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் நம் வாழ்க்கையில் முன்னேறி செல்ல முடியும். அடுத்து இயற்கையோடு இணைந்து வாழ்வதை பற்றி அருட்தந்தை அவர்கள் கூறுகின்றார்கள். நமது வாழ்க்கை முறையையும் உணவும் இயற்கைக்கு ஏற்ப அமைத்துக் கொண்டால் ஆனந்தம் நிலைக்கும். பகை, சண்டை, மன அழுத்தம், பயம் ஆகியவை இயற்கை முறைகளை மீறி வாழும் போது ஏற்படக்கூடிய விளைவுகள் ஆகும். ஆகவே நாம் எப்பொழுதும் இயற்கையோடு ஒன்றி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து ஒழுக்கம். ஒழுக்கமாக வாழ்வது ஆனந்தத்திற்கான முக்கிய அடித்தளம் ஒழுக்கம். ஒழுக்கம் விழுப்பம் தரலால் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கத்தை பற்றி திருவள்ளுவர் 10 குறள்கள் கூறியிருக்கின்றார். ஒழுக்கம் என்பது அவ்வளவு முக்கியமானது. ஆனந்த வாழ்வுக்கு ஒழுக்கம் மிக மிக முக்கியம். அடுத்து சினம், பொறாமை, அதிக ஆசை ஆகியவற்றை ஆனந்தத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும் எதிரானவையாக கூறுகின்றார். எண்ணத்தை, ஆசைகளை சீர்படுத்தினால் ஆனந்தம் தானாகவே பிறக்கும். அடுத்து கர்மயோகத்தை பற்றி பார்ப்போம். வேலை, கடமை, மனநிலை. மகரிஷி அவர்கள் கூறிய கர்மயோகம் என்பது வேலை செய்து கொண்டே, அதாவது செயலாற்றிக் கொண்டே ஆனந்தமாக இருக்க வேண்டிய முறையை நமக்கு சொல்கின்றது. நாம் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதை ஒரு கடமையாக ஆனந்தமாக செய்வது மிக மிக முக்கியம். எதிர்பார்ப்பு இல்லாமல் நம் கடமையை செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார். வாழ்க்கையில் அதிக எதிர்பார்ப்புகளால் மன அழுத்தம் அதிகமாகின்றது. கடமையை செய்யுங்கள், அதற்குரிய பலனை எதிர்பார்க்காதீர்கள் என்ற சித்தாந்தம் மன அமைதிக்கு துணை புரியும். நாம் எதிர்பாராமல் செய்யக்கூடிய பல செயல்கள் நமக்கு அமைதியை கொண்டு வரும். ஆகவே எந்த ஒன்றையும் எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது பிறருக்கு சேவை செய்வது. தயவு செய் ஆனந்தம் பெறுவாய் என்று பெரியோர்கள் கூறுகின்றார்கள். பிறருக்கு உதவினால் மனதிற்கு அமைதி கிடைக்கும். சொந்த நலன் மட்டுமல்ல, சமூக நலனும் மிக மிக முக்கியம். ஆகவே நாம் அருட்தந்தை அவர்கள் கூறிய இத்துணை செயல்களையும், அதாவது அருட்தந்தை அவர்கள் நமக்கு ஆனந்தமாக வாழ்வதற்கு பல வழிமுறைகளை வரிசைப்படுத்தி கூறியிருக்கின்றார்கள். ஆகவே அன்பர்களே, என்றும் ஆனந்தமாக இருப்பதற்கு நாம் ஒவ்வொரு நாளையும் மகிழ்ச்சியுடன் தொடங்க கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு பிடித்தமான செயல்களை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்களுடன் அன்பாக பழகவும் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை நாம் சிறப்பாக கவனித்துக் கொள்ளவும் வேண்டும். நம்மை சுற்றி நேர்மையான, அதாவது நேர்மறையான சூழலை உருவாக்கி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் மகிழ்ச்சியை தேட வேண்டும். வேதாத்ரி மகரிஷி அவர்களின் தத்துவங்கள், மனிதன் தன்னை உணர்ந்து தன் குடும்பம், சமூகம் மற்றும் உலகத்துடன் இணக்கமாக வாழ்வதற்கான வழிகளை சிறப்பாக கூறுகின்றன. ஆனந்தம் என்பது உடலிலும், உயிரிலும், மனதிலும், ஆன்மாவிலும் சமநிலையை
உண்டு பண்ணும் போது தோன்றுவது. வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் கூறியது போல, அமைதி இல்லாமல் எந்த விதமான ஆனந்தமும் இருக்க முடியாது. நாம் பயிலும் பொழுது ஆனந்தம் எளிதாக கிட்டும். வாழ்க்கையை நம்மால் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் நமது மனதை நாம் கட்டுப்படுத்தி வாழ்வதன் மூலம் ஆனந்தமாக மாற்றலாம். சிந்தனை சீரானால் வாழ்க்கை ஆனந்தமாகும். அனைவரும் ஆனந்தமாக வாழ வேண்டும். வேதாத்ரி மகர்ஷி அவர்களின் தத்துவங்கள் மனிதன் ஆனந்தமாக வாழ்வதற்கான வழிகளை நமக்கு சிறப்பாக எடுத்து காட்டுகின்றன. இது போன்ற வழிகளை, நாம் ஆனந்தமாக இருக்கக்கூடிய வழிகளை நாம் இதுவரை எங்குமே கண்டது கிடையாது. வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மட்டுமே நமக்கு ஆனந்தமாக வாழ்வதற்கான வழிமுறைகளை அவர் ஆராய்ச்சி செய்து அதன் மூலம் அவர் கண்ட பலன்களை நமக்கு மனவள கலை என்ற ஒரு பயிற்சியின் மூலமாக வழங்கியிருக்கின்றார்கள். ஆகவே அன்பானவர்களே, மகரிஷி அவர்களின் தத்துவங்களின்படி ஆனந்த வாழ்வை நோக்கி நாம் பயணத்தை தொடங்குவோம். வாழ்க வளமுடன். இந்த உரையை கேட்ட அனைத்து அன்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். வாழ்க வளமுடன்.